ஹாய். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா, சுசுகி ஜிக்ஸர் 150. இதுல வந்து என்ன கம்ப்ளைண்ட்னா, இப்பதான் ரீசெண்டா தான் இன்ஜின் வேலைலாம் செஞ்சுட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் போய் நார்மலா போற போக்குல அப்படியே பங்க்ல ஆயில் மாத்துவாங்க. அந்த மாரி ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது, அவங்க வந்து கீழ ட்ரெயின் போல்ட் வந்து கழட்டி ஆயில் வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ டைரக்ட்டா வந்து பிளக் கேப் கழட்டி சக்ஷன் ஹோஸ் அந்த மாரி இது பண்ணி தான் எடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி ட்ரை பண்ணதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வண்டியில வந்து இன்ஜின் ஆயில் இல்ல. அது வந்து ஃபுல்லா ட்ரெயின் ஆயிருச்சு. ஸோ அதனால வந்து ஆயில் மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு கஸ்டமர மாத்த சொல்லிட்டாங்க. அதுக்கு அவங்களும் மாத்திட்டாங்க. மாத்துனதுக்கு அப்புறம் இப்ப ரீசெண்டா நம்ம கிட்ட கொண்டு வந்தாங்க. கிளட்ச் பிளேட் வந்து கம்ப்ளைண்ட் ஆயிருச்சு. ஸோ ஒரு நாள் கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போது வந்து கஸ்டமர் சொன்னது என்ன அப்படின்னா, ஆனா ஆயில் வந்து இப்படி ஃபுல்லா ட்ரெயின் ஆயிருச்சு அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. நம்ம கழட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இதுல தெரியும் உங்களுக்கு. 1 1/4 லிட்டர் ஆயில் வந்து இன்ஜினுக்கு உள்ள இருக்குது. ஸோ அதனால நீங்க மேக்ஸிமம் இந்த மாரி வெளியில போய் ஆயில் சேஞ்ச் பண்றீங்க, இல்ல பங்க்லயே சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து ட்ரெயின் போல்ட்ட கழட்டி விட்டு செக் பண்ணிட்டு ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 850 மில்லி தான் வந்து வண்டியோட கெப்பாசிட்டி. ஆனா 1 1/4 லிட்டர் வந்து ஆயில் உள்ள இருக்குது. ஸோ அதனால வந்து வெளியில மாத்துறவங்க வந்து இத கவனத்துல வச்சு மாத்திக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன்ட் கைஸ். பை.